அண்ணா ஒரு இளநீண்ணா. தண்ணியா வழிக்காமா? தண்ணி இருக்கிறதா வெட்டுங்க. தண்ணி இருக்குமா? இருக்குமா? கேரண்டியா இருக்குமா? அட இருக்குமா? इस देश को ये मेरा गारंटी. அங்க விட்டுருங்க, இங்க கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பராசக்தி முருகன் கையில் வேல் கொடுத்து போரில் வென்றுவா என கூறியதை மேற்கோள் காட்டி விஜய பிரபாகரனுக்கு வேல் வழங்கி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், மாணிக்கம் தாகூருக்கு ஓய்வு கொடுப்போம், விஜய பிரபாகரனுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என முழக்கமிட்டார். மேலும் பராசக்தி எப்படி முருகன் கையில் வெற்றிவேல் கொடுத்து போரில் வென்றுவா என சொன்னார்களோ அதே போல விஜய பிரபாகரனுக்கு தாயாக சக்தியாக இந்த வேலை கொடுக்கிறேன் என்று கூறி திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மூலவரிடம் வைத்து பூஜை செய்த வேலை வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு அவர் வழங்கினார். இந்த மண்ணின் மைந்தனாக கேப்டன் மகனாக இந்த தொகுதிக்காக உழைக்க உங்களுக்கு சேவை செய்ய அவருக்கு நீங்கள் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமும் கொண்டு முரசு சின்னங்களை 4வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றியை தரணும். இதே திருப்பரங்குன்றத்துலதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கின்ற ஒரு மாபெரும் கழகத்தை நமது கேப்டன் அவர்கள் உருவாக்கினார். இன்னைக்கு அதே தளத்துல நின்று உங்ககிட்ட கேட்கிறேன், தமிழ்நாடு முழுக்க கூட்டணி தர்மத்திற்காக நான் ஓட்டு கேட்க போய் இன்னைக்குதான் நானும் விஜய பிரபாகர் ஒரே வேன்ல ஏறி இருக்கோம். எனவே உங்க இனிமே எங்க பிள்ளை இல்ல, உங்க பிள்ளை உங்க கையில அவரை ஒப்படைச்சுட்ட அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றி. எனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றுவோம். மாணிக் தாகூருக்கு ஓய்வு கொடுப்போம், விஜய பிரபாகருக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி எப்படி